அனைவருக்கும் வணக்கம். உங்க கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 50 டேஸ் ரிவிஷன் பிளான்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு டிசம்பர் மந்தோடைய சிஏ படிக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதற்காக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குவிஸ் இருக்கிற மாரி, கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் இருக்கிற மாரி ஒரு 140 கொஸ்டின்ஸ் குடுத்துருந்தோம் பார்த்தீங்களா? அதுல இருந்து இப்ப 70 கொஸ்டின்ஸ் மிக்ஸ் பண்ணி எல்லாமே கலந்து ஒரு 70 கொஸ்டின்ஸ் வந்து இப்ப லைவ் டெஸ்ட்டா இருக்க போகுது. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 புதிய குற்றவியல் சட்டங்களை 100% நடைமுறைப்படுத்திய முதல் அரசு நிர்வாகம் எது? கோவா, சண்டிகர், புதுச்சேரி, குஜராத். ஆன்சர் பார்த்தரலாங்களா? 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திய சாட்சியங்கள் சட்டம் இது எல்லாமே இருக்கும். இந்த 3 சட்டங்களுக்கும் மாற்றாக புதிய பெயருடன் புதிய விஷயங்கள் எல்லாம் சேர்த்தி சிலவற்றையெல்லாம் நீக்கி வந்து புதிய சட்டங்கள கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கறக்கு பதிலா இப்ப என்ன நேம் மாத்துனாங்க? ரொம்ப முக்கியமானதுங்க. பாரதிய நியாய சம்கிதா அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணாங்க. அதே மாதிரி குற்றவியல் நடைமுறை சட்டத்தை அப்போ கொண்டு வந்திருப்பாங்க. அதை இப்போ என்ன பெயரை மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதான்னு சொல்லி மாற்றினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்திய சாட்சியங்கள் சட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சட்டத்தின் பெயரை என்னவா இப்போ மாற்றினாங்கன்னா, பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல உங்களுக்கு இருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களை பழசை வந்து இப்போ புதுசாக மாற்றினாங்க. அதைய 100% நடைமுறைப்படுத்திய முதல் அரசு நிர்வாகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டிகர் தான். ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சண்டிகர். அடுத்தது பாருங்க, செகண்ட் கொஸ்டின். தலைமை தேர்தல் ஆணையர்கள் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் சட்டம் 2023 படி தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யும் 3 நபர் குழுவில் இடம்பெறாதவர் யார்? பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், மத்திய அமைச்சர். ஆன்சர் என்னங்க வரும்? ஆப்ஷன் பி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இருக்க மாட்டாங்க. அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் சட்டம் 2023. தலைமை தேர்தல் ஆணையரையும் பிற தேர்தல் ஆணையர்களையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சட்டம். ஓகேங்களா? அது சம்பந்தமான ஒரு சட்டம் 2023 போட்டிருப்பாங்க. அந்த சட்டத்தின்படி இப்போ குடியரசுத் தலைவர் தான் உங்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையரையும் பிற தேர்தல் ஆணையர்களையும் என்ன பண்ணுவாங்க? நியமிப்பாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு 3 நபர் குழு தான் அவங்களுடைய பெயரை வந்து யார் யார் வந்து அவங்க யாரை வந்து நம்ம தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணுவாங்க. தேர்வுக்குழுன்னு ஒன்று இருக்கும். அந்த தேர்வுக்குழு வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் தான். ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு தேர்வுக்குழுன்னு இருக்கும். அந்த தேர்வுக்குழுவில் 3 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த 3 பேர் குழுவில் யார் யார் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சட்டம் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் இருக்கணும், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும், மத்திய அமைச்சர் இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ இதற்கு முன்னாடி இந்த சட்டம் போடுவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் வந்து இது சம்பந்தமாக ஒரு கேஸ் போகுது. உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, புதுசாக வந்து மத்திய அரசு சட்டம் கொண்டு வர வரைக்கும் இந்த ஆணையர்களை நியமிப்பதற்கான அந்த 3 நபர் குழுவில் யார் யார் இருக்கணும்னா, பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், இவங்க 3 பேர் இருக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு எகென்ஸ்டாக மத்திய அரசு சட்டம் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லாமல் அவங்களுக்கு பதிலாக இந்த என்ன சொல்லலாம்னா மத்திய அமைச்சரை சேர்த்திருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இதை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். இது வந்து இந்த சட்டத்தின்படி யாரும் இருக்க மாட்டாங்க, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்க மாட்டாங்க அந்த 3 பேருக்குள்ள. அதற்கு பதிலாக யார் இருப்பாங்க? மத்திய அமைச்சர் இருப்பாங்க. இதுவே வந்து உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் இருக்கணும்னு சொன்னாங்கன்னா, பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, தேர்டு கொஸ்டின். 2015 அறிமுகப்படுத்தப்பட்ட அணுகத்தக்க இந்தியா திட்டம் யாருக்கானது? சாலையோர வியாபாரிகள், தூய்மை பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், கற்றல் குறைபாடு உள்ளவர்கள்.
யாருங்க வருவாங்க? 2015 அணுகத்தக்க இந்தியா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த திட்டம் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கானது. மாற்றுத்திறனாளிகள் தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3. ஓகேங்களா? டிசம்பர் 3 2015 தான் அணுகத்தக்க இந்தியா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகள் எல்லாத்தையும் அணுகணும். ஓகேங்களா? இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, கடைக்கு போகிறாங்க, அவங்க ஈஸியாக எல்லா இடத்துலையுமே அவங்க ட்ராவல் பண்ணணும். அதுதான் அணுகத்தக்க. அவங்க எல்லா விஷயத்தையுமே ஈஸியாக அணுகணும் அப்படிங்கறதுக்காக அணுகத்தக்க இந்தியா திட்டம் சொல்லி கொண்டு வராங்க. ஓகேங்களா? அடுத்தது 4th கொஸ்டின் பாருங்க. ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் இஸ்ரோவின் PSLV XL ராக்கெட் மூலம் அனுப்பிய ப்ரோபோ 3 விண்கலத்தின் நோக்கம் என்ன? நிலவின் ஒளிவட்ட ஆய்வு, சூரிய ஒளிவட்ட ஆய்வு, தகவல் தொழில்நுட்ப மேம்பாடு, ககன்யான் திட்ட முன்னோட்ட முயற்சி. ஆன்சர் என்னங்க வரும்? ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நம்முடைய இஸ்ரோவுடைய PSLV XL ராக்கெட் 59 சொல்லுவாங்க. PSLV C59 சொல்லுவாங்க, எக்ஸல் ராக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இஸ்ரோவுடைய ராக்கெட் மூலமாக ப்ரோபோ 3 விண்கலத்தை அனுப்புகிறாங்க. ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் இஸ்ரோவுடைய PSLV XL ராக்கெட் மூலமாக ப்ரோபோ 3 விண்கலத்தை அனுப்புகிறாங்க. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளிவட்ட ஆய்வு. ஓகேங்களா? சூரிய ஒளிவட்ட ஆய்வு தான் இதனுடைய நோக்கமே, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க. 15வது நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி தமிழ்நாட்டிற்கு வரி வருவாயில் எத்தனை சதவீதம் நிதி ஒதுக்கப்பட்டது? இது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு உங்களோட கியூஸில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்னென்ன மாற்றிக்கணும் அப்படின்னா, மாநிலங்களுக்கு, ஓகேங்களா, டோட்டலாக மாநிலங்களுக்கு வரி வருவாயில் எத்தனை சதவீதம் நிதி ஒதுக்கப்பட்டது 15வது நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி, இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 33%, 41%, 50%, 38%. ஆன்சர் என்னங்க வரும்? இப்போ வந்து நமக்கு 16வது நிதிக்குழு போட்டிருக்காங்க. அவங்க கூட எல்லா மாநிலங்களுக்கும் போய் எல்லாத்தையுமே எல்லாத்துக்கிட்டையுமே வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து கேட்டறிஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? இப்போ 15வது நிதிக்குழுவுடைய பரிந்துரை அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, மாநிலங்களுக்கு வரி வருவாயில் எவ்வளோ சதவீதம் நிதி ஒதுக்கணும்னு சொன்னாங்கன்னா 41%. அதாவது டோட்டலாக எல்லா மாநிலங்களுக்கும் 41%. புரிஞ்சுதுங்களா? இந்த 41% தான் ஒவ்வொரு மாநிலங்களுக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ், தமிழ்நாட்டுக்கா 4% அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலங்களுக்கு இந்த 41% ஒதுக்குவாங்க. மொத்தம் டோட்டலாக வந்து மத்திய அரசுக்கிட்ட 100% இருக்குன்னா அதில் 41% மாநிலங்களுக்கு கொடுக்கறது தான் இது. புரிஞ்சுதுங்களா? அந்த 41% இருந்து மாநிலங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அது வேறு கான்செப்ட். புரிஞ்சுதுங்களா? மாநிலங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 41%. இப்போ கூட நம்ம என்ன கேட்டோம், 16வது நிதிக்குழுக்கிட்ட நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா, மாநிலங்களுக்கு 50% ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம கேட்டிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? பர்டிகுலராக ஒரு மாநிலத்துக்கு மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா மாநிலங்களுக்கும் 100%ல் 41% மாநிலங்களுக்கே ஒதுக்குங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் 41%லேருந்து நம்மளுக்கு வந்து பிரிக்கப்படும். ஓகேங்களா? இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, 6வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஜூலை டு செப்டம்பர் காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவாக குறைந்துள்ளது? 6.4%, 5.9%, 5.4%, 6.2%. ஜூலை டு செப்டம்பர் காலாண்டில் 2024 பார்த்தீங்கன்னா நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஓகேங்களா? எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.4% நம்மளது வந்து குறைஞ்சிருச்சு. அதனால் இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்தது 7th கொஸ்டின் பாருங்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமானது. தொன்மை மாறாமல் புதுப்பித்து குடமுழுக்கு நடத்தி பாதுகாத்தமைக்காக யுனெஸ்கோ விருது பெற்ற துக்காட்சி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் எங்குள்ளது? ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் எங்குள்ளது? கும்பகோணம், திருவாரூர், மதுரை, காஞ்சிபுரம். துக்காட்சி ஆபத் சகாயேஸ்வரர் கோவில். ஓகேங்களா? அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதனுடைய தொன்மையை மாறாமல் என்ன பண்ணியிருக்காங்க, குடமுழுக்கு நடத்தியிருக்காங்க, கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அப்படி நடத்தி பாதுகாத்ததற்காக யுனெஸ்கோ விருது பெற்றது தான் இந்த கோவில். அப்போ இந்த துக்காட்சி ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ வரணும். அடுத்தது 8th கொஸ்டின் பாருங்கள்.
குடும்ப தொழில் அடிப்படையில் அல்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையிலான கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் இடம்பெற்ற கைவினை கலைகள் எவ்வளவு? 14, 25, 15, 24. ஓகேங்க, ஆன்சர் பார்த்துடலாங்களா? கலைஞர் கைவினை திட்டம் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. ஓகேங்களா? இந்த திட்டத்தின் மூலமாக என்ன சொல்லித்தராங்கன்னா, எல்லாத்துக்கும் வந்து அந்த கைவினை கலைகளை வந்து கற்றுத்தர்றாங்க. அப்போ எத்தனை வகையான கைவினை கலைகளை கற்றுத்தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 வகையான கைவினை கலைகளை வந்து கற்றுத்தர்றாங்க. இது வந்து குடும்ப தொழில் பேஸ்டு கிடையாது. இப்போ அப்பா வந்து என்ன தொழில், அப்பா அம்மா என்ன தொழில் செய்கிறாங்களோ அவங்க அந்த தொழிலை தான் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. யார் வேணாலும் போய் அந்த கலைகளை கற்றுக்கலாம். ஓகேங்களா? இப்போது இது எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டத்துடைய நோக்கம் இதுவும் என்ன அப்படின்னா, இந்த கைவினை கலைகளை வந்து கற்றுத்தரக்கூடிய ஒரு திட்டம் தான். இது எப்படின்னா, குடும்ப தொழில் பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ வகையான இது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 வகையான கலைகள் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கலைஞர் கைவினை திட்டத்தில் 25. இந்த திட்டத்தை விஸ்வகர்மா திட்டத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குடும்ப தொழில் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அவங்க அம்மா அப்பா என்ன தொழில் செய்கிறாங்களோ அதை தான் வந்து நம்ம கற்றுக்க முடியும். இவங்க தான் இந்த தொழிலை கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஒரு எகெயின்ஸ்டாக கலைஞர் கைவினை திட்டம் சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஓகேங்களா? அதில் எத்தனை கலைகள் இருக்குது? 25 கலைகள் இருக்குது. பார்த்துக்கோங்க. விஸ்வகர்மா திட்டத்தில் 14 வகையான கலைகள். இதுதான் வித்தியாசம். பார்த்துக்கோங்க. இன்னொரு வித்தியாசம் இருக்குது, நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, 2024 அக்டோபர் 29 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு நீட்டிக்கப்பட்ட பிரதமரின் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆயுஷ்மான் பாரத், PM பிரைம் மினிஸ்டர் ஜன் ஆரோக்கிய யோஜனா, ABJAY. ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய யோஜனா, பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனான்னு சொல்லுவோம். அது எப்போது தொடங்கப்பட்டது? 2021, 2014, 2018, 2016. பாருங்க, பிரதமரின் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2018 தொடங்கப்பட்டிருக்கும். இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2024 அக்டோபர் 29 இந்த திட்டத்தில் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கும் இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்த்துக்கோங்க. எப்போ டேட்டு நீட்டிக்கப்பட்டது, எப்போ கொண்டு வரப்பட்டது, எப்போ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதனுடைய எக்ஸ்பென்ஷனையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 10th கொஸ்டின் பாருங்கள். இந்த ஆண்டு சர்வதேச மனித உரிமைகள் தினத்தின் கருப்பொருள் என்ன? டிசம்பர் 10 தான் மனித உரிமைகள் தினம். அதனுடைய கருப்பொருள் என்ன? நமது உரிமை நமது எதிர்காலம் இப்போது, நமது உரிமை நமது கையில், நமது எதிர்காலம் நமது கையில், நமது உரிமை தக்க வைப்பால் நமது எதிர்காலம் நமதாகும். ஆன்சர் என்னங்க வரும்? இந்த ஆண்டுக்கான டிசம்பர் 10, 2024க்கான சர்வதேச மனித உரிமைகள் தினத்துடைய கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது உரிமை நமது எதிர்காலம் இப்போது. அந்த 140 கொஸ்டின்ல தாங்க மிக்ஸ் பண்ணி கேட்குறோம். நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது பாருங்க, ரிசர்வ் வங்கியின் எத்தனையாவது ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளார்? 25வது, 26வது, 27வது, 24வது. ஆன்சர் என்னங்க வரும்? 26வது. ரிசர்வ் வங்கியுடைய 26வது ஆளுநராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா. அப்போ இதற்கு முன்னாடி 25வது ஆளுநராக யார் இருந்தார் அப்படின்னா சக்திகாந்த தாஸ். எல்லோரும் நியூஸில் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்தது 12வது கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. ஊவேசா அவர்களின் பிறந்த தினம் பிப்ரவரி 19 நம்ம படிச்சிருப்போம். என்ன நாளாக கொண்டாடப்படும் என்று தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார்? தமிழ் இலக்கண மறுமலர்ச்சி நாள், தமிழ் இலக்கிய மீட்சி நாள், தமிழ் சுவடி மீட்சி நாள், தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள். என்ன ஆன்சருங்க வரும்? ஊவேசா அவர்களுடைய பிறந்த தினம் எப்போங்க? பிப்ரவரி 19. என்ன நாளாக கொண்டாடப்படும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஊவேசா அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள். அடுத்தது பாருங்க,
மகளிர் வாழ்வாதார திட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக தமிழக அரசு அறிவித்த உதவியின் 153530 155330 133550 105305. ஆன்சர் என்னங்க வரும்? தமிழக அரசு ஒரு உதவி எண்ணை வந்து அறிவிச்சிருப்பாங்க. எதற்காகனா மகளிர் வந்து தன்னுடைய அந்த வாழ்வாதார திட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக. அது என்ன ஹெல்ப்லைன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 1553 1553330 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1553330. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா. அப்போ ஆன்சர் என்னங்க வரும்? ஆப்ஷன் பி வரும். ஓகேங்களா? 14th கொஸ்டின் பாருங்க. சமீபத்தில் ஏராளமான மண்பாண்ட ஓடுகள் கிடைக்கப்பெற்ற 3ஆம் கட்ட அகழாய்வு நடைபெறும் வெம்பக்கோட்டை எந்த மாவட்டத்தில் உள்ளது? தூத்துக்குடி, திருவாரூர், அரியலூர், விருதுநகர். ரொம்ப முக்கியமான பகுதிங்க. இந்த கொஷின் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறையா இதை வந்து இப்போ இந்த அகழாய்வு இங்கே நடைபெற்றுருக்கு. நிறைய இந்த ஓடுகளாகட்டும், நிறைய இந்த சங்குமணிகள், அது எல்லாமே நிறைய வந்து கண்டுபிடித்து எடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஆன்சர் என்னங்க வரும்? வெம்பக்கோட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா, வெம்பக்கோட்டையில் இந்த ஏராளமான மட்பாண்ட ஓடுகள் மட்டும் கிடையாது, நிறைய வந்து எடுத்துட்ருக்காங்க. அங்கே எத்தனையாவது கட்ட அகழாய்வு நடக்குது அதுவும் ரொம்ப முக்கியம். 3ஆம் கட்ட அகழாய்வு நடக்குது. அந்த வெம்பக்கோட்டை எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம். ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 15வது கேள்வி. அமெரிக்காவின் போப்ஸ் இதழ் வெளியிட்ட 2024 உலகின் சிறந்த பெண்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்தியர் யார்? நிர்மலா சீதாராமன், கிரண் மஜும்தார், ரோஷினி நாடர் மல்ஹோத்ரா. அனைத்தும். ஆன்சர் என்னங்க வரும்? அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா போப்ஸ் இதழ் அப்படிங்கிற ஒரு இதழ் வந்து உலகின் சிறந்த பெண்கள் பட்டியலை வந்து வெளியிட்டாங்க. அதில் இந்திய பெண்கள் வந்து இடம்பெற்றிருக்காங்க. யாருன்னா நிர்மலா சீதாராமன், கிரண் மஜும்தார், ரோஷினி நாடர் மல்கோத்தார் 3 பேருமே இடம்பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? அனைத்தும். ஓகேங்களா? 3 பேருமே இந்திய பெண்கள். நிர்மலா சீதாராமன் எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க நிதி அமைச்சர் 2019 முதல் இருக்காங்க. எத்தனையாவது பிளேஸில் இருக்காங்கன்னா 28வது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஷினி நாடர் மல்கோத்ரா, இவங்க பார்த்தீங்கன்னா HCL நிறுவனர். ஓகேங்களா? இவங்க எத்தனையாவது இடத்துல இருக்கிறாங்கன்னா 81வது இடத்துல இருக்காங்க. அடுத்தது பாருங்கள் கிரண் மஜும்தார் பார்த்தீங்கன்னா 82வது இடத்துல இருக்கிறாங்க. பயோகான் நிறுவனர். இது எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? யார் யார் எந்தெந்த பிளேஸில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது 16th கொஸ்டின் பாருங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ஆய்வுக்குழு மக்களவை சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்பட்டதும் எத்தனை நாட்களுக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த பரிந்துரைத்துள்ளது? 110, 90, 100, 120. ஆன்சர் என்னங்க வரும்? அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ஒரு இதற்கு முன்னாடி அந்த திட்டத்தை வந்து கொண்டு வரக்கு முன்னாடி ஒரு ஆய்வுக்குழு வந்து அமைச்சாங்க. ஓகேங்களா? அந்த குழு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மக்களவைக்கும் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்பட்டதுக்கப்புறம் எத்தனை நாட்குள்ளே உள்ளாட்சி தேர்தலை நடத்துங்கன்னு பரிந்துரைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 நாட்களுக்குள்ள. ஆப்ஷன் சி. இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு லைவ் டெஸ்ட்லையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? மக்களவை சட்டப்பேரவை தேர்தல் வந்து ஒரே நாளில் நடக்கும். அதிலிருந்து ஒரு 100 நாட்களுக்குள்ளே உள்ளாட்சி தேர்தலையும் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது 17வது கேள்வி பாருங்க. 2024ஆம் ஆண்டின் தமிழக அரசால் வைக்கம் விருது வழங்கப்பட்ட தேவநூர மகாதேவா எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, அசாம். பார்த்தீங்கன்னா தமிழக அரசால் வைக்கம் விருது வழங்கப்படுது. பிற மாநிலத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள கிடையாது. பிற மாநிலங்களில் யார் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடுறாங்களோ அவங்களுக்கு வந்து வைக்கம் விருது 2024 கொடுக்குறாங்க. 2024 யாருக்கு கொடுத்தாங்கன்னா தேவநூர மகாதேவா. இவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஆப்ஷன் ஏ. அடுத்தது பார்த்துடலாங்களா? 18வது கொஸ்டின் பாருங்க.
குடிசையில்லாத தமிழ்நாடு இலக்கை அடைய 2030ஆம் ஆண்டுக்குள் 8 லட்சம் குடிசைகளுக்கு பதிலாக கான்கிரீட் வீடுகள் அமைக்கும் வகையிலான தமிழக அரசின் திட்டம் எது? அயோத்திதாசர் குடியிருப்பு திட்டம், கலைஞரின் கனவு இல்ல திட்டம், முதல்வரின் கனவு இல்லம் திட்டம், குடிசையில்லாத தமிழ்நாடு திட்டம். என்னங்க வரும்? அதாவது பட்ஜெட்டில் போன பட்ஜெட்டில் இப்போ முடிஞ்ச பட்ஜெட் இல்லைங்க, போன வருஷத்துக்கான பட்ஜெட்டில் 2030ஆம் ஆண்டுக்குள்ளே 8 லட்சம் குடிசைகளுக்கு பதிலாக கான்கிரீட் வீடுகள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து திட்டம் கொண்டு வராங்க. ஓகேங்களா? அது அவங்களுடைய நோக்கம் என்னென்னா குடிசை இல்லாத தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இலக்கை வச்சுட்டு 2030ஆம் ஆண்டுக்குள்ளே 8 லட்சம் குடிசைகளுக்கு பதிலாக கான்கிரீட் வீடுகள் வந்து கொண்டு வரதா சொல்லியிருந்தாங்க. அந்த திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் எந்த ஆண்டுக்குள்ளே எத்தனை லட்சம் வீடுகள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதனுடைய இலக்கு என்ன? கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துடைய இலக்கு என்னன்னு கேட்பாங்க. குடிசை இல்லாத தமிழ்நாடு தான் அதனுடைய இலக்கு. ஓகேங்களா? அடுத்தது 19வது கொஸ்டின் பாருங்க. திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்ற ஆய்வு நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ரொம்ப முக்கியமானது. வே. ராமசுப்பிரமணியம், ரவி பிள்ளை, மாபே சீனிவாசன், இரா வெங்கடாச்சலபதி. அதாவது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும், அதாவது வஉசியும் சுப்பிரமணிய சிவாவையும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு வந்து எழுச்சி நடந்திருக்கும். ஓகேங்களா? அதுதான் திருநெல்வேலி. அவங்க அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வஉசி, அதற்கப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் திருநெல்வேலியில் எழுச்சி நடந்திருக்கும். அதுதான் அந்த திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 அப்படிங்கிற ஆய்வு நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரா. வெங்கடாச்சலபதி. ஓகேங்களா? அடுத்தது 20வது கேள்வி பாருங்க. மத்திய அரசு கீழ்கண்ட எந்தெந்த மொழிகளுக்கு 2024 செம்மொழி அந்தஸ்து வழங்கியது? மராத்தி, பாலி, தெலுங்கு, அசாமி, வங்காளம். பிராகிருதம், பாலி, மராத்தி, அசாமி, வங்காளம். குஜராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமி, வங்காளம். அசாமி, கன்னடம், பாலி, குஜராத்தி, தெலுங்கு. இப்போ ரீசெண்டாக 2024 ஏற்கனவே 6 மொழிகளுக்கு நமக்கு செம்மொழி அந்தஸ்து இருக்குது. இப்போ ரீசெண்டாக இன்னும் ஒரு 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து தந்தாங்க 2024. அது எந்தெந்த மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என்ன ஆன்சருங்க வரும்? ஆப்ஷன் பி. பிராகிருதம், பாலி, மராத்தி, அசாமி, வங்காளம். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ நமக்கு 11 மொழிகள் செம்மொழி அந்தஸ்து கொண்டதாக இருக்குது. புரிஞ்சுதுங்களா? இப்போ ரீசெண்டாக கொடுத்தது 5 மொழிகளுக்கு கொடுத்தாங்க. அதுதான் பிராகிருதம், பாலி, மராத்தி, அசாமி, வங்காளம். அடுத்து பாருங்க 21வது கேள்வி. உலக தியான தினம் டிசம்பர் 21, ஜூன் 21, டிசம்பர் 22, ஜூன் 22. உலக தியான தினம் எப்போங்க? டிசம்பர் 21 தான். ஜூன் 21 அப்படிங்கிறது யோகா தினம், சர்வதேச யோகா தினம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது வந்து யோகா தினம் ஜூன் 21. டிசம்பர் 21 பார்த்தீங்கன்னா உலக தியான தினம். இப்போ தான் வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க. டிசம்பர் 21 தியான தினம். யோகா தியானம் 2 கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க 22வது கேள்வி. ஐநாவின் சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சஞ்சீவ் கண்ணா, மதன் பி லோகூர், நவாப் சலாம், வே. ராமசுப்பிரமணியம். ஐநாவுடைய சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவர் யாருங்க? ஆப்ஷன் பி. மதன் பி லோகூர் தான் பார்த்தீங்கன்னா ஐநாவுடைய சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அடுத்தது பாருங்க 23வது கேள்வி. மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஆகஸ்ட் 2021 எங்கு தொடங்கப்பட்டது? கிருஷ்ணகிரி, செங்கல்பட்டு, கன்னியாகுமரி, திருவாரூர். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, உடனே ஆன்சர் சொல்லலாம். ஏன்னா அந்த 140 கொஷின்ல இருந்து தான் உங்களுக்கு அப்படியே தான் வந்து மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்கோம். ஓகேங்களா? மக்களை தேடி மருத்துவ திட்டம் எப்போ கொண்டு வராங்கன்னா ஆகஸ்ட் 2021 கொண்டு வந்தாங்க. எந்த பகுதியில் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி. ஆப்ஷன்
ஓகேங்களா. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ஆகஸ்ட் 2021 கிருஷ்ணகிரியில் கொண்டு வராங்க. அடுத்தது 24வது கேள்வி பாருங்க. ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக யார் பெயரில் தொழில் முன்னோடிகள் திட்டம் தமிழகத்தில் செயல்பாட்டில் உள்ளது? அயோத்திதாசர், கலைஞர் கருணாநிதி, அம்பேத்கர், பெரியார். ஆன்சர் என்னங்க வரும்? நம்முடைய தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக ஒரு தொழில் முன்னோடிகள் திட்டம் இருக்குது. யாருடைய பெயரில் அந்த தொழில் முன்னோடிகள் திட்டம் செயல்பாட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது. அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் யாருக்கானது? ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக. ஓகேங்களா. அடுத்தது 25வது கேள்வி பாருங்க. தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய மருத்துவமனை கட்டடத்திற்கு யார் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? நல்லக்கண்ணு, கலைஞர் கருணாநிதி, அன்பழகன், தந்தை பெரியார். ஆன்சர் என்னங்க வரும்? தூத்துக்குடியில் ஸ்ரீவைகுண்டத்தில் புதிய மருத்துவமனை கட்டடம் கட்டுறாங்க. அந்த கட்டடத்திற்கு யார் பெயர் சூட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லக்கண்ணு, தோழர் நல்லக்கண்ணு. ஓகேங்களா. இவருக்கு 2022 பார்த்தீங்கன்னா தகைசால் தமிழர் விருது கூட கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி. ஓகேங்களா, நல்லக்கண்ணு. அடுத்தது பாருங்க, 26வது கேள்வி. உலகின் மிகப்பெரிய அணையை சீனா எந்த நதியின் குறுக்கே கட்டுவதாக தெரிவித்துள்ளது? கங்கை, பிரம்மபுத்திரா, சாங்போ, பிஎன்சி. சீனா பார்த்தீங்க அப்படின்னா உலகின் மிகப்பெரிய அணையை எந்த நதிக்கு குறுக்கே கட்டுவதாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா திபெத்தில் சாங்போ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ பிரம்மபுத்திராவும் ஒன்று தான், சாங்போ ஒன்று தான், பிஎன்சி. ஏன்னா இந்த நதியை கட்டுறதுனால பாதிக்கப்படக்கூடியது நம்மளும் தான், திபெத்தும் தான். ஓகேங்களா. அப்போ ஆன்சர் பிஎன்சி. ரெண்டுமே ஒரு பிரம்மபுத்திரா தான், திபெத்தில் சாங்போன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பிரம்மபுத்திராவின் குறுக்க தான் சீனா உலகின் மிகப்பெரிய அணை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 27வது கேள்வி பாருங்க. சூரியனை இதுவரை இல்லாத மிக நெருக்கத்தில் கடந்த பார்க்கர் விண்கலத்தை 2018 அனுப்பிய நாடு? அமெரிக்காவுடைய அந்த விண்வெளி நிறுவனம் நாசா, இந்தியாவுடைய விண்வெளி நிறுவனம் இஸ்ரோ, சீனாவுடைய விண்வெளி நிறுவனம் சிஎன்எஸ்ஏ, ரஷ்யா அதனுடைய விண்வெளி நிறுவனம் ராஸ்காஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்க்கர் விண்கலம்னு ஒரு விண்கலத்தை 2018 அனுப்புவாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக சூரியனுக்கு எப்படின்னா ஒரு 38 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில், அதாவது இதுவரைக்கும் இப்போ 38 லட்சம் கிலோமீட்டர் அப்படிங்கிறதே நமக்கு தூரம் தான். ஆனால் சூரியன்லேருந்து இந்த கிலோமீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப பக்கம். இந்த கிலோமீட்டர் அளவு வரைக்கும் கூட யாரும் பக்கத்தில் போனதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விண்கலம் இதை ஃபஸ்ட்டு டைம் போயிருக்கு. சூரியனை இதுவரை இல்லாத மிக நெருக்கத்தில் கடந்த ஒரு விண்கலம். மனிதனால் உருவாக்கப்பட்டது, மனிதனோ இல்லை மனிதனால் உருவாக்கப்பட்ட சாதனமோ இதுவரைக்கும் இவ்வளவு நெருக்கத்தில் போனதே கிடையாது. ஆனால் அப்படி ஒரு நெருக்கத்தில் போயிருக்கக்கூடிய விண்கலம் பார்க்கர் விண்கலம். அந்த விண்கலம் 2018 அனுப்புகிறாங்க. யார் அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஓகேங்களா, நாசா. அடுத்தது 28வது கேள்வி. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் பற்றிய கூற்றுகளுள் தவறானது எது? தொடங்கப்பட்ட ஆண்டு 2022 டிசம்பர் 18. சாலை விபத்துகளில் சிக்கியவர்களை உடனடியாக மீட்டு காப்பாற்றுவது இதன் நோக்கம். 721 மருத்துவமனைகளில் முதல் 48 மணி நேரம் கட்டணமில்லா சிகிச்சை. கட்டணமில்லா சிகிச்சை 1 லட்சத்திலிருந்து ரூபாய் 2 லட்சமாக தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இதில் எது தவறுன்ட்டு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? இன்னுயிர் காப்போம் 48, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 டிசம்பர் 18 கொண்டு வராங்க. இதுதான் தவறு.
சாலை விபத்துகளில் சிக்கியவர்களை உடனடியாக மீட்டு காப்பாற்றுவதுதான் இதனுடைய நோக்கம். அதே மாதிரி 721 மருத்துவமனைகளில் முதல் 48 மணி நேரம் கட்டணமில்லா சிகிச்சை வந்து இந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் இன்க்ளூடு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரெண்டுமே தான். ஓகேங்களா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரெண்டுமே தான் வந்து இன்க்ளூடு. டோட்டலாக ப்ரைவேட் கவர்மெண்ட் எல்லாமே சேர்த்து மொத்தம் 721 மருத்துவமனைகளில் ஃபஸ்ட்டு 48 மணி நேரம் கட்டணமில்லா சிகிச்சை கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக ஃபஸ்ட்டு இந்த திட்டம் 2021 கொண்டு வரப்படும் பொழுது சிகிச்சைக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 1 லட்சம். இப்போது கட்டணமில்லா சிகிச்சை பார்த்திங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 2 லட்சமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்ட் தான். அப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ மட்டும்தான் உங்களுக்கு என்னதுங்க தவறு. அது போக இந்த திட்டத்தின் மூலமாக இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சாலை விபத்தில் வந்து யாராவது ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்கன்னா உடனே போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துறாங்க. பார்த்திங்களா, சில பேரில் பயந்துக்குவாங்கல்ல, முன்னாடியில் வந்து கேஸ் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு யாருமே போய் ஆக்சிடென்ட் ஆகிறவங்களெல்லாம் காப்பாற்ற மாட்டாங்க, பயம்தான். ஓகேங்களா, கேஸ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி போய் காப்பாற்றுறவங்களுக்கு இப்போ என்னென்னா 5000 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படி, சாலை விபத்தில் யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா உடனே அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறவங்களுக்கு 5000 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 29வது கேள்வி. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 9வது தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? வே. ராமசுப்பிரமணியன், வி. நாராயணன், வித்துல்குமார், மதன் பி. லோகூர். ஆன்சர் என்னங்க வரும்? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய 9வது தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்னு பார்த்தீங்கன்னா வே. ராமசுப்பிரமணியன். ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஒரு தமிழர், வே. ராமசுப்பிரமணியன். முன்னாடியே பார்த்தோம், மதன் பி. லோகூர் பார்த்தீங்கன்னா ஐநாவுடைய நீதி கவுன்சிலுடைய தலைவர்னு சொல்லி பார்த்தோமா, மதன் பி. லோகூர். வே. ராமசுப்பிரமணியன் பார்த்தீங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய 9வது தலைவர். பார்த்துக்கோங்க. அடுத்தது 30வது கேள்வி பாருங்க. வெண்தலை கழுகு எந்த நாட்டின் தேசிய பறவையாக அங்கீகரிக்கப்பட்டது? பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், அமெரிக்கா. வெண்தலை கழுகு இப்போ ரீசண்டாக எந்த நாட்டுடைய தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. முன்னாடியே அதை சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனால் ஒரு ரெகக்னிஷன் அப்படின்னு கொடுத்தது இப்போ தான் ரீசண்டாக. அமெரிக்காவுடைய தேசிய பறவை தான் வெண்தலை கழுகு. அடுத்தது 31வது கேள்வி பாருங்க. இது பார்த்தா கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரியே இருக்காது, ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் தான். பாருங்க, மகாத்மா காந்தி தலைமையில் நடைபெற்ற ஒரே காங்கிரஸ் மாநாடு, 39வது மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1923 பெலகாவி, 1925 கான்பூர், 1924 பெலகாவி, 1923 கான்பூர். மகாத்மா காந்தி தலைமையில் ஒரே ஒரு காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கு. அது எங்கே நடந்துச்சு? அதுவும் 39வது மாநாடு எங்கே நடந்துச்சு? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1924 பெலகாவியில் நடந்துச்சு. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஏன் இந்த நியூஸ் பார்க்கணுன்னா 2024 அப்படின்னு வரும்பொழுது ஒரு நூற்றாண்டு ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அதனால் இது வந்து நியூஸில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இது 39வது மாநாடு மகாத்மா காந்தி தலைமையில் நடைபெற்ற ஒரே காங்கிரஸ் மாநாடு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 32வது கேள்வி. 18வது மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதம் 64.64%, 65.55%, 66.1%, 65.78%. பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் 2024 நடந்துச்சு, நமக்கு தெரியும். அதில் வாக்கு சதவீதம் மொத்தமாக வாக்கு சதவீதம் எவ்வளோங்க? 66.1. ஓகேங்களா, 66.1. அதில் பார்த்தீங்கன்னா ஆண் வாக்காளர்களில் எவ்வளோ சதவீதம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65. ஆண்களில் 100%னா ஆண் வாக்காளர்கள் எத்தனை பர்சன்டேஜ்னா 65.55. ஓகேங்களா, இதுதான் வந்து ஆண். ஓகேங்களா, 65.78ங்கிறது மொத்தம் பெண்கள் 100% இருக்காங்கன்னா அதில் பெண்கள் எத்தனை பேர் போட்டிருக்காங்கன்னா 65.78%. பெண்கள் தான் அதிகமாக போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
அதாவது நீங்கள் மொத்தமாக ஆண் பெண் சேர்த்தையும் 65.78 வந்து பெண்கள் போட்டதை சொல்லலை. பெண் வாக்காளர்களில் மொத்தம் 100% பெண் வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அதில் எத்தனை சதவீதம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, மொத்தம் ஆண் வாக்காளர்கள் அதில் எத்தனை சதவீதம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? 18வது மக்களவை தேர்தலில் மொத்தம் பதிவான வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 66.1%. ஓகேங்களா? அது வேல்யூவில் சொல்லணும் அப்படின்னா 64.64 கோடி. ஓகேங்களா? அதாவது பெர்சன்டேஜ் பார்க்கும்பொழுது 66.1%. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். அடுத்தது 33வது கேள்வி பாருங்க. சியாங் திட்டம் தொடர்புடைய மாநிலம் எது? அருணாச்சல் பிரதேசம், சிக்கிம், பஞ்சாப், மேகாலயா. சியாங் நதியில் அணை கட்டுறதா சொல்லியிருப்பாங்க. அது எந்த மாநிலம்? அதுதான் சியாங் திட்டம். எந்த மாநிலங்க? அருணாச்சல் பிரதேசம். ஓகேங்களா? சியாங் திட்டம் தொடர்புடைய மாநிலம் எதுங்க? அருணாச்சல் பிரதேசம். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அடுத்து பாருங்க 34வது கொஷின். இந்தியா 2035ஆம் ஆண்டுக்குள் நிறுவ உள்ள பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் என்பது இந்திய பண்பாட்டு மையம், இந்திய விண்வெளி ஆய்வு மையம், மேம்படுத்தப்பட்ட ராக்கெட் ஏவுதளம், எதுவும் இல்லை. ஆன்சர் என்னங்க வரும்? இந்தியா பார்த்தீங்கன்னா 2035ஆம் ஆண்டுக்குள்ள பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த நிறுவ போகிறாங்க. அப்போ அந்த பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆய்வு மையம். தனக்குன்னு ஒரு விண்வெளி ஆய்வு மையத்தை ஸ்பேஸில் நிறுவ போகிறாங்க. ஓகேங்களா? 2035க்குள்ளே பார்த்துக்கோங்க. அடுத்து 35வது கேள்வி பாருங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 to 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவியருக்கு ரூபாய் 1000 வழங்கும் புதுமை பெண் விரிவாக்க திட்டம் எங்கு மற்றும் எப்போது தொடங்கப்பட்டது? கிருஷ்ணகிரி செப்டம்பர் 5, 2022, தூத்துக்குடி டிசம்பர் 30, 2024, தூத்துக்குடி செப்டம்பர் 5, 2022, செங்கல்பட்டு டிசம்பர் 30, 2024. ஆன்சர் என்னங்க வரும்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த புதுமை பெண் விரிவாக்க திட்டம் எங்கே தொடங்கப்பட்டுச்சு, எப்போது தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் டிசம்பர் 30, 2024. கொஷினை நல்லா கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணும். நமக்கு செப்டம்பர் 5, 2000 பிளேஸ் விட்டுருங்க, நேம் வருஷத்தை மட்டும் பாருங்கள். செப்டம்பர் 5, 2022 புதுமை பெண் திட்டம் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த புதுமை பெண் திட்டத்துடைய நோக்கம் என்னன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஃபஸ்ட்டு புதுமை பெண் திட்டம் கொண்டு வரும் போது என்ன கான்செப்ட்னா அரசு பள்ளிகளில் 6 to 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் போய் ஒரு கல்லூரியில் போய் சேர்றாங்கன்னா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்கறது தான் புதுமை பெண் திட்டத்துடைய நோக்கம். எங்கே படிச்சிருக்கணும்? கவர்மெண்ட் ஸ்கூலில் 6 to 12 தமிழ் வழியில் பயின்றிருந்துருக்கணும். தமிழ் வழியில். புரிஞ்சுதுங்களா? அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா காலேஜ் போனதுக்கப்புறம் மாதம் 1000 ரூபா கொடுக்கறது தான் புதுமை பெண் திட்டம். இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா புதுமை பெண்ணை அந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணாங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. யாருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி என்னவா இருந்துச்சு? அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. அரசு பள்ளிகளில் 6 to 12 படிச்சுட்டு தமிழ் வழியில் படிச்சுட்டு காலேஜ் போகிறாங்க, உயர்கல்விக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் 6 to 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் போகக்கூடிய மாணவர்களுக்கு கிடையாது, மாணவியருக்கு தான். புரிஞ்சுதுங்களா? மாணவியருக்கு 1000 கொடுக்குறாங்க, அவங்களுக்கு இப்போ கொடுக்குறாங்க. அதுதான் புதுமை பெண் விரிவாக்க திட்டம். புரிஞ்சுதுங்களா? அது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா தூத்துக்குடியில் டிசம்பர் 30, 2024. இது விரிவாக்க திட்டம். நார்மலாக புதுமை பெண் திட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5, 2022 தான். எப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அது விரிவாக்கப்பட்டது, பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவியருக்கும் விரிவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 30, 2024. வித்தியாசம் புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்னதுங்க? தூத்துக்குடி டிசம்பர் 30, 2024. அடுத்தது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்
பற்றிய கூற்றுகளுள் தவறானது. இவர் இந்தியாவின் 14வது பிரதமராக 2 முறை 1999 டு 2009 வரை பதவி வகித்தார். 100 நாள் வேலை திட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டம் இவர் பதவி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. கட்டாய கல்வி சட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இவர் பதவி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இவர் பிரதமர் நரசிம்மராவின் அமைச்சரவையில் நிதியமைச்சராக பதவி வகித்தார். இதில் எது தவறுன்னு பாருங்க. போன பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வந்து மறைஞ்சிருப்பார், காலமாயிருப்பார். அதனால் அவரை பற்றி நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆன்சர் என்னங்க வரும்? இவர் இந்தியாவுடைய 14வது பிரதமர் தான், கரெக்டு தான். 2 முறை 14வது பிரதமராக 2 டைம் வந்து பதவி வகிச்சிருப்பார். வருடம் மட்டும் இதில் தவிர 2004 டு 2014 மறந்துடக்கூடாது. 14வது பிரதமர் 14 வருடம் வரைக்கும் 2004 இருக்கு பாருங்க. 2004 டு 2014 வரைக்கும் இவர் பிரதமராக இருந்திருக்காரு. 14வது பிரதமர். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு தான் தப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய பீரியடில் தான் 100 நாள் வேலை திட்டமாகட்டும், தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டுமே இவருடைய பதவி காலத்தில் தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? அதே மாதிரி கட்டாய கல்வி சட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இதுவும் இவருடைய பதவி காலத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? கட்டாய கல்வி சட்டம் 2009 சொல்லுவோமா, அதே மாதிரி தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 நீங்கள் எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஓகே, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. அப்போ இது எல்லாமே இவருடைய பதவி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டது. இந்த 4 திட்டங்களும் ரொம்ப முக்கியமான திட்டங்கள் இவருடைய பேரில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று, இவர் பிரதமர் நரசிம்மராவின் அமைச்சரவையில் நிதியமைச்சராக பதவி வகித்தாரா? நரசிம்மராவ் பார்த்தீங்கன்னா 1991 பிரதமராக இருப்பார். இவர் சிஎம்மாக இருக்கும் பொழுது இவருடைய அமைச்சரவையில் யார் நிதியமைச்சராக இருந்தாங்கன்னா மன்மோகன் சிங் தான் நிதியமைச்சராக இருந்திருப்பாங்க. அப்போ இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ இது மட்டும்தான் தவறு, இந்த வருடம் மட்டும்தான் தவறு, பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது 37வது கொஸ்டின் பாருங்க. மத்திய ரிசர்வ் காவல்படை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அனீஸ் தயாள் சிங், மதன் பி லோகூர், விதுல் குமார், ஞானேந்திர பிரதாப் சிங். இதுக்கு ஆன்சர் என்னங்க வரும்? எல்லோரும் ஒரு குவிஸில் அப்படியே படிச்சிருந்தீங்கன்னா விதுல் குமார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் ஆன்சர் போடுவீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது அந்த டிசம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா விதுல் குமாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அப்புறம் மறுபடியும் ஜனவரி மந்தில் வந்து மறுபடியும் ஞானேந்திர பிரதாப் சிங்கை வந்து மத்திய ரிசர்வ் காவல்படை இயக்குநராக வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ வந்து விதுல் குமாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணங்காட்டி நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் விதுல் குமார்னு இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதற்கு பிறகு இப்போ யார் இருக்காங்கன்னா மத்திய ரிசர்வ் காவல்படை இயக்குநராக யார் இருக்காங்கன்னா ஞானேந்திர பிரதாப் சிங். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஞானேந்திர பிரதாப் சிங். ஓகேங்களா? மாற்றிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நம்ம வந்து கொடுக்குற பிடிஎஃப்ல சில சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும், சில சேஞ்சஸ் இருக்கும். அதுக்காக தான் உங்களை லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண சொல்கிறது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 38வது கொஷின். 18வது மக்களவைத் தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்ற மக்களவை தொகுதி எது? சூரத் குஜராத், துப்ரி அஸ்ஸாம், கன்னியாகுமரி தமிழ்நாடு, ஃபரிதாபாத் ஹரியானா. 18வது மக்களவைத் தேர்தல் 2024 நடந்திருக்கும். அதிக வாக்குகள் பெற்ற மக்களவை தொகுதி, இந்தியாவிலேயே அதிக வாக்குகள் பெற்ற மக்கள் தொகை எதுன்னு பார்த்தீங்கன்னா துப்ரி. அது எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது. 92.3% வாக்குகள் பெற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி ரொம்ப கம்மியாக வாக்குகள் பெற்ற மக்களை தொகுதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் 38.7%. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த தேர்தலில் நோட்டா இருக்குது பார்த்தீங்களா, யாருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ சதவீதம் பேர் வாக்களிச்சிருந்தாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.99%. 18வது மக்களவை தேர்தலில். இதுவே கடைசியாக நடந்திருக்கும் பார்த்தீங்களா 2019, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்த நோட்டாக்கு வாக்களிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.06%. அப்போ பாருங்கள், குறைஞ்சிருக்கு. 1.06% வந்து நோட்டாக 2019 வாக்களிச்சிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள் 0.99% தான். அப்போ குறைஞ்சிருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்தது 39வது கேள்வி. ஸ்பேடெக்ஸ் என்பதன் விரிவாக்கம்? ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட், ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸசைஸ், ஸ்பேஸ் டெவெல்லஸ் எக்ஸ்பெரிமெண்ட், ஸ்பேஸ் டெவெல்லஸ் எக்ஸ்கர்ஷன்.
ஆன்சர் என்னங்க வரும்? ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறக்கு விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிசம்பர் 30, 2024 நம்ம ஸ்பேடெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விண்கலன்களை வந்து நம்ம வந்து ஸ்பேஸுக்கு அனுப்புகிறோம். இதனுடைய நோக்கம் என்னன்னா இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற 2 விண்கலனை நம்ம விண்வெளியில் ஒருங்கிணைக்கிறது. ஓகேங்களா? அந்த 2 விண்கலன்களை ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறது ஒரு தொழில்நுட்பம் மாதிரி. இப்போ நம்ம இப்போ தனித்தனியாக போயிட்டுருக்கு, அங்கே போய் 2 விண்கலனை ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னா ஒரு விண்கலனிலிருந்து மனிதர்களை மாற்றுவதற்கும் எரிபொருளை இன்னொரு விண்கலனுக்கு மாற்றுவதற்கும் நமக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நாம் வந்து பார்த்திங்கன்னா 2035 இந்தியாவில் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தை ஸ்பேஸில் வந்து நம்ம அமைக்க போகிறோம். அதற்கு இந்த தொழில்நுட்பம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதுதான் வந்து ஸ்பேடெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 விண்கலனை வந்து நம்ம வந்து அனுப்பியிருக்கோம். ஓகேங்களா? அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம விண்கலன் அங்கே போய் ஸ்பேஸில் போய் ஒருங்கிணைக்கப்பட்டது, அப்புறம் பிரிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நியூஸில் அப்டேட் ஆகிட்டே வந்துட்டே இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒரு டெக்னாலஜி மாதிரி தான். ஓகேங்களா? அப்போ இதில் நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல். ஓகேங்களா? ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணி பார்த்தோம். இந்த டெக்னாலஜியில் சக்ஸஸ் பண்ண ஒரு 4வது நாடாக நம்ம அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? ரஷ்யா, சீனா, அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு அப்புறம் இந்த டெக்னாலஜியில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ஒரு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான். ஓகேங்களா? அடுத்தது 40வது கொஷின். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? காஷ் பட்டேல், ஜெய்சா, சுபான்சு சுக்லா, பிரசாந்த் பாலகிருஷ்ணன். ஆன்சர் என்னங்க வரும்? சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஷா. பார்த்துக்கோங்க, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஜெய்சா. அடுத்தது 41வது கேள்வி. எந்த ஆண்டுக்குள் எய்ட்ஸ் நோயை ஒழிக்க ஐநா இலக்கு நிர்ணயித்துள்ளது? 2030, 2035, 2040, 2028. எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1. அப்போ வந்து அதாவது நம்ம ஐநா வந்து ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க, இந்த வருஷத்துக்குள்ளே எய்ட்ஸ் நோயை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ளே எய்ட்ஸ் நோயை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா என்ன பண்ணியிருக்காங்க? இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. வருஷம் ரொம்ப முக்கியம், 2030. அடுத்தது 42வது கேள்வி பாருங்க. எங்கு நடைபெற்ற காலநிலை உச்சி மாநாடு நிதி உச்சி மாநாடு என அழைக்கப்படுகிறது? அசர்பைஜான் பாகு, இந்தியா டெல்லி, சவுதி அரேபியா ரியாத், அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசி. எங்கே வந்து 29வது காலநிலை உச்சி மாநாடு நடந்திருக்கும்? கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், COP29 சொல்லுவோம், அது நடந்திருக்கும். அந்த மாநாட்டை நம்ம நிதி உச்சி மாநாடுன்னு சொல்கிறோம். அது எங்கே நடந்துச்சு? எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா அசர்பைஜான், எங்கே பாகு அப்படிங்கிற இடத்துல. அது எங்கே இருக்குது, எந்த நாட்டில் இருக்குன்னா அசர்பைஜான் அப்படிங்கிற நாட்டில் இருக்குது. ஓகேங்களா? அங்கே தான் பார்த்தீங்கன்னா காலநிலை உச்சி மாநாடு இப்போ ரீசெண்டாக நடந்தது. அந்த மாநாட்டை தான் நம்ம நிதி உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து பாருங்கள் 43வது கேள்வி. புரோபோ-3 விண்கலத்தின் எடை எவ்வளோ? 550 கிலோ, 650 கிலோ, 505 கிலோ, 605 கிலோ. புரோபோ-3 விண்கலம் யார் அனுப்புகிறாங்க? ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம். இஸ்ரோவுடைய PSLV எக்ஸல் ராக்கெட் மூலமாக அனுப்பிச்சதை நம்ம பார்த்தோம். C-59 ராக்கெட் மூலமாக அனுப்பினதாக பார்த்தோம். சூரிய ஒளிவட்ட ஆய்வுக்காக அனுப்புகிறாங்கன்னு பார்த்தோம். அந்த புரோபோ-3 விண்கலத்துடைய எடை எவ்வளோங்க? 550 கிலோ. ஆப்ஷன் ஏ. அடுத்தது 44வது கேள்வி பாருங்க. அமைதி, ஆயுத குறிப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான இந்திரா காந்தி விருது பெற்ற சிலியின் முன்னாள் பிரதமர் யார்? கேப்ரியல் போரிக், மிச்சல் பச்லெட், ஜேவியர் மிலே, எவிகா சிலினா. ஆன்சர் என்னங்க வரும்? இந்திரா காந்தி விருது எதற்காக கொடுக்கப்படுது? அமைதி, ஆயுத குறிப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான இந்திரா காந்தி விருது பெற்ற சிலியுடைய முன்னாள் பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் பச்லெட். ஓகேங்களா? மிச்சல் பச்லெட். அடுத்தது 45வது கேள்வி பாருங்க. கலைஞர் கைவினை திட்டத்தில் இணைவதற்கு தேவையான குறைந்தபட்ச வயது எவ்வளோ? 30, 35, 28 வயது வரம்பில்லை.
நம்ம கலைஞர் கைவினை திட்டம் இப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம். இந்த திட்டத்தில் 25 வகையான கலைகளுக்கு பயிற்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதற்கு தேவையான குறைந்தபட்ச வயது எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னங்க வரும்? 35 வயது. இந்த இந்த திட்டத்தில் இணையணும்னா அதற்கு 35 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இதுவே நம்ம சொன்னோம்ல மத்திய அரசுடைய விஸ்வகர்மா திட்டம், அதற்கு வந்து 18 வயது கம்ப்ளீட் ஆகிருந்தால் போதும். ஓகேங்களா? அடுத்தது 46வது கேள்வி. தெலுங்கானாவின் மைத்ரி கிளினிக் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? மகளிருக்கான சிறப்பு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பெண் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வெளிநாட்டவருக்கான சிறப்பு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், திருநர்களுக்கான சிறப்பு ஆரம்ப சுகாதார நிலையங்கள். தெலுங்கானாவில் மைத்ரி கிளினிக்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அந்த திட்டம் யாருக்கானது? ஆன்சர் என்னங்க வரும்? இது ஒரு சிறப்பு ஆரம்ப சுகாதார நிலையம் தான். யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா திருநர்களுக்கானது. மைத்ரி கிளினிக் திட்டம் திருநர்களுக்கான சிறப்பு ஆரம்ப சுகாதார நிலையம். ஓகேங்களா? அடுத்தது 47வது பாருங்க. மத்திய அரசு ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க உரிமம் கொடுத்த பகுதியான அரிட்டாப்பட்டி எங்குள்ளது? சிவகங்கை, மதுரை, திருநெல்வேலி, விருதுநகர். இப்போ ரீசெண்டாக போராட்டம் நடந்து அதை வாபஸ் வாங்கியிருப்பாங்க. அந்த உரிமம் கொடுத்ததை வாபஸ் வாங்கியிருப்பாங்க. அரிட்டாப்பட்டி பல்லுயிர் பாதுகாப்பு தளமாக அறிவிக்கப்பட்டிருக்கோம். இந்த பகுதியில் நீங்கள் வந்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடாது, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களெல்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க. அது எங்கே இருக்குங்க? அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற பகுதி எங்கே இருக்குது? மதுரையில் இருக்குது. ஓகேங்களா? அது யாருக்கு உரிமம் கொடுத்தாங்க? எந்த நிறுவனத்துக்கு உரிமம் கொடுத்தாங்க? ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்துக்கு அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு உரிமம் கொடுத்தாங்க. ஆனால் அதை வந்து இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அந்த அரிட்டாப்பட்டி எங்கே இருக்குது? மதுரையில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 48வது கேள்வி. எல்ஐசியின் பீமா சகி திட்டம் பற்றிய கீழ்கண்டவற்றில் தவறானது? பெண்கள் எல்ஐசி முகவர்களாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். நகர்ப்புற பெண்களுக்கு முன்னுரிமை. இதற்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு 18 to 50. குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு படித்திருந்தால் போதும். இப்போ பிரதமர் வந்து எல்ஐசியின் பீமா சகி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சாங்க. இந்த திட்டத்துடைய நோக்கத்தில் தவறானது. என்னங்க ஆன்சர் வரும்? எல்ஐசியின் பீமா சகி திட்டம். இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்னா பெண்கள் எல்ஐசி ஒரு ஏஜென்ட்டாக எல்ஐசி முகவர்களாக தேர்வு செய்யப்படுறாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இதற்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18 to 50 வயசு இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம்? இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். குறைந்தபட்சம் இந்த வேலைக்கு கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பும் படிச்சிருந்தாலே போதும். ஓகேங்களா? இந்த திட்டத்தில் யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா நகர்ப்புற பெண்களுக்கு கிடையாது, கிராமப்புற பெண்களுக்கு தான் அதிக முன்னுரிமை இந்த திட்டத்தில் கொடுக்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? பார்த்துக்கோங்க. கிராமப்புற பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதாவது நகர்ப்புற பெண்களை எடுத்துக்க மாட்டாங்கன்னு கிடையாது. அப்போ ஒரு 2 பேர் அப்ளை பண்ணுறாங்க. யார் வந்து கிராமப்புற பெண்ணாக இருக்கிறாங்களோ 2 பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஒருத்தவங்க வந்து கிராமத்துலேருந்து வராங்க, ஒருத்தவங்க நகர்ப்புறத்துலேருந்து வர்றாங்கன்னா அந்த இடத்துல யாரை எடுத்துக்குவாங்க? கிராமப்புற பெண்ணை தான் எடுத்துக்குவாங்க. அதாவது கிராமப்புற பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதா சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுதான் தவறு. கிராமப்புற பெண்களுக்கு முன்னுரிமை. அடுத்தது 48வது கேள்வி. ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி ஆய்வு செய்ய மத்திய அரசு யார் தலைமையில் குழு அமைத்தது? பன்வாரிலால் புரோஹித், ராம்நாத் கோவிந்த், கே ராதாகிருஷ்ணன், சூரியகாந்த். நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி ஆய்வு செய்வதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு வந்து ஆய்வு செஞ்சு நீங்கள் வந்து இப்போ வந்து மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல் ஒரே நேரத்தில் நடத்துனீங்கன்னா அதிலிருந்து ஒரு 100 நாட்களுக்குள்ள உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோமா? அந்த குழு தான் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி ஆய்வு செய்வதற்காக மத்திய அரசு ஒரு குழு அமைச்சாங்க. யாரோட தலைமையில் அமைச்சாங்கன்னா ராம்நாத் கோவிந்த் தலைமையில் என்ன பண்ணியிருக்காங்க? அமைச்சாங்க. ஓகேங்களா? அடுத்தது 50வது கேள்வி. 23 தொகுதிகளாக வெளியிடப்பட்ட காலவரிசையில் பாரதியார் படைப்புகள் என்னும் நூலை எழுதியவர் யார்? எஸ் ராமகிருஷ்ணன், ரா வெங்கடச்சலபதி, ஆர் பாலகிருஷ்ணன், சீனி விஸ்வநாதன். காலவரிசையில் பாரதியார் படைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 23 தொகுதிகளாக வந்து நூலை எழுதியிருக்காரு.
அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனி விஸ்வநாதன். ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளர் பார்த்துக்கோங்க. காலவரிசையில் பாரதியார் படைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனி விஸ்வநாதன். 23 தொகுதிகளை எழுதியிருக்கார். அடுத்தது 51வது கேள்வி பாருங்க. கடந்த 25 ஆண்டுகளாக தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பை வழங்கியதால் சக்தி மசாலா நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட விருது எது? ஹெலன் கெல்லர் விருது, ஸ்டீஃபன் ஹாக்கிங் விருது, அவ்வை விருது, பொதிகை விருது. ஆன்சர் என்னங்க வரும்? எல்லாத்துக்கும் தெரியும், சக்தி மசாலா நிறுவனம் ஈரோடு சைடில் இருக்குது. பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கே வேலைவாய்ப்பு கொடுத்துட்ருப்பாங்க. 25 வருஷமாக தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. அந்த நிறுவனத்திற்காக இப்போ ரீசெண்டாக ஒரு விருது வழங்கினாங்க. என்ன விருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெலன் கெல்லர் விருது. ஓகேங்களா, ஹெலன் கெல்லர் விருது. அடுத்தது 52வது கேள்வி பாருங்க. தில்லியில் ஏற்படும் அதிக அளவிலான காற்று மாசுபாட்டுக்கான காரணங்கள் எது? பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேசத்தில் விவசாய கழிவுகளை எரிப்பது, வாகனங்கள் வெளியேற்றும் புகை, பொது போக்குவரத்து பயன்பாடு குறைவு, அனைத்தும். ஆன்சர் என்னங்க வரும்? தில்லியில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் காற்று மாசுபாடு இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு சொல்கிறாங்க. பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேசத்துலலாம் பார்த்திங்கன்னா விவசாய கழிவுகளை எரிக்கிறாங்க. இது ஒரு காரணம். இது கரெக்டு தான், இது ஒரு காரணம் தான். அடுத்தது வாகனங்கள் வெளியேற்றக்கூடிய புகை அதிகமாக இருக்குது. நிறையா வாகனங்கள் அங்கே ஏன்னா அங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, நிறையா வாகனங்கள் எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. அது வெளியேற்றக்கூடிய புகையும் ஒரு விதத்தில் காரணம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொது போக்குவரத்து பயன்பாடு குறைவு. ஏன்னா எல்லாருமே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொது போக்குவரத்து அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. பொது போக்குவரத்துனா எல்லாருமே இப்போ ஏதாவது ஒரு ஊருக்கு போனோம்னா எல்லாருமே பஸ்ஸில் போகிறோமா கிடையாது. நமக்குன்னு ஒரு தனியாக கார் வச்சுக்கிறோம், வண்டி வச்சுக்கிறோம், அதில் தான் போய்க்கிறோம். புரிஞ்சுதுங்களா? பொது போக்குவரத்தை தேவைங்கிற அப்போ மட்டும் நம்ம பயன்படும். எல்லாத்துக்கு நம்ம அதிகமாக பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம பொது போக்குவரத்தை தான் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் பொழுது, ஏன்னா இப்போது பஸ்ஸுனால் அந்த பஸ்ஸு போய் தான் ஆகணும். ஓகேங்களா? நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணோம், பஸ்ஸெல்லாம் வந்து போகக்கூடாது, சுற்றுச்சூழலை இது பண்ணணும் அப்படின்னா பஸ்ஸெல்லாம் போகக்கூடாது நம்மளால் சொல்ல முடியாது. அது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஆனால் நம்ம தனியாக வண்டி யூஸ் பண்ணுறதை நம்ம குறைக்கலாம் இல்லையா? சுற்றுச்சூழலுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும். அதாவது ஃபுல்லாக அந்த சுற்றுச்சூழல் மாசுபாட்டை நம்மளால் தீர்க்க முடியாது. ஏதோ ஓரளவுக்கு நம்மளால் ஒரு 100% பண்ண முடியலனாலும் ஒரு 50%, அட்லீஸ்ட் ஒரு 10% நம்மளால் முடிஞ்சது பண்ணலாம்ல. அதுதான் பொது போக்குவரத்தை நம்ம பயன்படுத்தணும். அப்படின்னா எப்படி அந்த பஸ் போய் தான் போக தான் போகுது, அதுலேருந்து போக வர தான் போகுது. ஓகேங்களா? அப்போ அதிலே போய்க்கலாம்ல. நம்ம ஏன் தனியாக ஒரு வண்டி எடுத்துகிட்டு போனால் அதுலேருந்து ஒரு புகை வரும். அப்போ அது எக்ஸ்ட்ரா தானே, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தானே சுற்றுச்சூழலை பாதிக்கப்படுது. நம்ம ஒருத்தருன்னு நினச்சிக்கிறோம். இதே மாதிரி எல்லாரும் யோசிக்கும் பொழுது என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த இடத்துல பொது போக்குவரத்து பயன்பாடு குறைவு. இதுக்கு கூட என்ன சொன்னாங்கன்னா எல்லாருமே பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கூட டெல்லியில் வந்து இது போட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது எல்லாமே காரணம்தான். ஓகேங்களா? எல்லாமே காரணங்கள், காற்று மாசுபாட்டுக்கான காரணங்கள் இது எல்லாம் தான். அடுத்தது பாருங்க, 53வது கேள்வி. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பானவற்றில் தவறானது எது? மக்களவை அல்லது சட்டப்பேரவைகள் முன்கூட்டியே கலைக்கப்பட்டால் அங்கு பொது தேர்தல் நடத்தப்படும். ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த சட்டப்பிரிவு 327 திருத்தம் கொண்டு வர வேண்டும். மக்களவை சட்டப்பேரவை தேர்தல்களுடன் உள்ளாட்சி தேர்தலை நடத்த 324A புதிய பிரிவை அப்படிங்கிற புதிய பிரிவை சேர்க்க வேண்டும். அனைத்தும் சரி. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி லைவ் டெஸ்ட் வந்து பாலிட்டியில் லைவ் டெஸ்ட் ஒவ்வொரு லெசன் வச்சு பார்த்தீங்களா, அப்போவும் தேர்தலை பற்றி, தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் நடத்தும் பொழுது சொல்லியிருக்கேன் நான். ஓகேங்களா? அதையெல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் என்னங்க வரும்? ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை சட்டப்பேரவைகள் முன்கூட்டியே, இப்போ மக்களவைக்கும் சட்டப்பேரவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வச்சிட்றாங்க. ஒரே நேரத்தில் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்துடுவாங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா 5 வருஷம் வந்து பதவியில் இருக்கணும். இப்போ ஏதோ ஒரு இடத்துல, இப்போ மக்களவையிலையோ இல்லை சட்டப்பேரவையிலையோ ஏதோ ஒரு இடத்துல ஆட்சி கலைக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மக்களவை சட்டப்பேரவை வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க.
ஒரு 2 வருஷம் கழிச்சு, ஒரு சரி 3 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 3 வருஷம் கழிச்சு சட்டப்பேரவை இல்லைன்னா மக்களவை கலைஞ்சிருச்சு, இல்லை சட்டப்பேரவைன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சட்டப்பேரவை, ஏதோ ஒரு மாநில சட்டப்பேரவை வந்து ஆட்சி கலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து வேறு வழியே இல்லை. இது மீதி எவ்வளோ வருஷம் இருக்குது? 2 வருஷம் இருக்குது. 2 வருஷத்துக்கு ஆட்சி நடக்காமல் இருக்க முடியுமா? கிடையாது. கண்டிப்பாக வந்து எலெக்ஷன் வைக்கணும். அந்த எலெக்ஷன் உங்களுக்கு ஜென்ரல் எலெக்ஷனாக இருக்கக்கூடாது. என்ன எலெக்ஷனாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க? இடைத்தேர்தலாக தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஆட்சி கலைஞ்சதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு ஆட்சி கலையுதா, மீதி உங்களுக்கு 2 வருஷம் இருக்கா. இப்போ ஒரு எலெக்ஷன் வச்சு ஆட்சிக்கு வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்க எத்தனை வருஷம்தான் இருக்க முடியும்? 2 வருஷம்தான் இருக்க முடியும். அதுதான் இடைத்தேர்தல். அப்போ நீங்கள் அங்கே பொது முன்கூட்டியே கலைக்கப்பட்டுருச்சுன்னா, மக்களவை இல்லை சட்டப்பேரவை ரெண்டு ஏதோ ஒன்று முன்கூட்டியே கலைக்கப்பட்டுருச்சுன்னா அங்கே வந்து பொது தேர்தலில் வைக்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் மறுபடியும் பொது தேர்தல் வச்சிங்கன்னா அவங்க 5 வருஷம் இருக்கணுமல்ல. அப்போ இந்த மக்களவை சட்டப்பேரவைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரே நாடு ஒரே நாளில் நடக்கக்கூடிய அந்த தேர்தல் அது மாறிடும் மறுபடியும். அதற்காக தான் ஓகேங்களா இடைத்தேர்தல் தான் நடத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. இது தவறு. அதே மாதிரி ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த என்ன பண்ணணும்னா சட்டப்பிரிவு 327 திருத்தம் கொண்டு வரணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 327 திருத்தம் கொண்டு வரணும். இது கரெக்டு தான். அடுத்தது மக்களவை சட்டப்பேரவை தேர்தல்களுடன் உள்ளாட்சி தேர்தலையும் நடத்தணும். அப்படின்னா 324A அப்படிங்கிற ஒரு புதிய பிரிவை வந்து கொண்டு வரணும். இது கரெக்டு தான். அனைத்தும் சரி அப்படிங்கிறது வராது. ஓகேங்களா? எல்லாமே சரியில்லை. இது தவறு. பார்த்துக்கோங்க. அடுத்தது 54வது கேள்வி பாருங்க. அதங்கோட்டசான் அவர்களுக்கு தமிழக அரசால் சிலை மணிமண்டபம் நிறுவப்பட்டுள்ள அதங்கோடு எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? ராமநாதபுரம், கன்னியாகுமரி, கும்பகோணம், மதுரை. அதங்கோட்டசான் அப்படிங்கிறவங்களுக்கு தமிழக அரசு சிலை மணிமண்டபம் வந்து அமைச்சிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அதங்கோடு. அது எந்த மாவட்டத்தில் இருக்குது? இவருடைய தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டிருக்குன்னு கூட சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? எங்கே இருக்குது அதங்கோடு அப்படிங்கிற பகுதி? எங்கே இருக்குது? கன்னியாகுமரியில் இருக்குது. பார்த்துக்கோங்க. அடுத்தது 55வது கேள்வி பாருங்க. நீலகிரி வரையாடு தினம் எப்பங்க கொண்டாடுறோம்? டிசம்பர் 7, டிசம்பர் 27, அக்டோபர் 7, அக்டோபர் 17. நீலகிரி வரையாடு தினம் எப்போங்க? அக்டோபர் 7. ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. நம்முடைய மாநில விலங்கு அக்டோபர் 7 நீலகிரி வரையாடு தினம். அடுத்தது 56வது கேள்வி. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் வெளியிட்ட உலகளாவிய ஊழல் நிலைப்பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன? 93, 92, 90, 91. ஆன்சர் என்னங்க வரும்? டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் உலகளாவிய ஊழல் நிலை பட்டியலை வெளியிட்டாங்க. அதில் இந்தியாவோட இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 93வது இடம். இந்த பட்டியல் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமானது. இந்தியா வந்து என்னதுங்க 93வது இடத்துல இருக்காங்க. அடுத்தது 57வது கேள்வி. சமீபத்தில் மறைந்த ஜாகிர் ஹுசைன் எந்த இசைத்துறையில் புகழ் பெற்றவர்? மிருதங்கம், தபேலா, வயலின், நாதஸ்வரம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜாகிர் ஹுசைன் அப்படிங்கிறவர் வந்து இசைத்துறையில் புகழ்பெற்ற ஒருத்தர் வந்து மறைஞ்சிருப்பார். எந்த இசைத்துறையில் புகழ்பெற்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தபேலா. ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க 58வது கொஷின். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்புடைய மசோதா எது? 128வது திருத்த மசோதா, 127வது திருத்த மசோதா, 129வது திருத்த மசோதா, 126வது திருத்த மசோதா. அப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா ஏன்னா என்ன பண்ணணும், சில அரசமைப்பு சட்டப்பிரிவுகளிலும் திருத்தம் கொண்டு வரணும். இது வந்து ஒரு அரசமைப்பு திருத்த சட்டம் மாதிரி தானே. அப்போ மசோதாவை நம்ம ஃபஸ்ட்டு தாக்கல் பண்ணணுமா? எத்தனையாவது மசோதாவை இந்த திட்டத்தை தாக்கல் பண்ணியிருக்காங்க? ஆன்சர் என்னங்க? 129வது திருத்த மசோதாவாக தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. இப்போ மக்களவையில் வந்து அதற்கான ஒரு குழுவை கூட அமைச்சிருப்பாங்க. பாராளுமன்ற குழுவை கூட ஆய்வு செய்வதற்காக, இதை பற்றி இன்னும் ஆராய்வதற்காக பாராளுமன்ற குழுவை கூட அமைச்சிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதை பற்றி பின்னாடி கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் அமைச்சது திட்டம் அனௌன்ஸ் பண்ணாதுக்கு முன்னாடியே இது சம்மந்தமாக சாதக பாதகங்களை ஆராய்வதற்காக ஒரு குழுவை இந்த மசோதா தாக்கல் பண்ணாதுக்கு முன்னாடியே அமைச்சிருப்பாங்க. ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான ஒரு குழு. புரிஞ்சுதுங்களா? இப்போ என்னன்னா இந்த மசோதாவை அவையில் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம்
நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல, குழுநிலை நம்ம படிப்போம்ல, மசோதா தாக்கல் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரீடிங், குழுநிலை, அறிக்கை நிலை, அப்புறம் செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ரீடிங், அப்புறம் குழுநிலை, அறிக்கை நிலை, அப்புறம் தேர்ட் ரீடிங் வரும், நம்ம படிச்சிருப்போம்ல. ஓகேங்களா, அதில் தான் குழுநிலை. அப்போ குழுநிலைன்னு ஒரு குழு அமைச்சு அதை பற்றி ஆராய்வதற்காக ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட் அமைச்ச குழு வேறு, ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு வேறு, இப்போ நாடாளுமன்ற குழு வேறு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு மசோதாவை வந்து ஈஸியாக வந்து சட்டமாக கொண்டு வர முடியாது. 2 அவையிலையுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரீடிங் நடக்கும். முதல் அதாவது ஃபஸ்ட்டு ரீடிங் நடக்கும், அப்புறம் செகண்ட் ரீடிங், அப்புறம் குழுநிலை, அப்புறம் அறிக்கை நிலை, அப்புறம் தேர்ட் ரீடிங். இந்த ஸ்டேஜையெல்லாம் வந்து 2 அவையிலையும் கடந்து போகணும். கடந்து போனால் தான் அங்கே வந்து அவங்க ஒப்புதல் தெரிவித்ததாக அர்த்தம். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருக்கு போய் குடியரசுத் தலைவர் சைன் போடணும். புரிஞ்சுதுங்களா? இதை வந்து நீங்கள் பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க, நான் ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். தமிழ்நாட்டில் தைவான் நாட்டின் ஹாங்பு குழுமம் எங்கு காலணி உற்பத்தி ஆலையை அமைக்க உள்ளது? மதுக்கரை, நாங்குநேரி, ராணிப்பேட்டை, சோழிங்கநல்லூர். ஹாங்பு தைவான் நாட்டுடைய ஹாங்பு குழுமம் வந்து காலணி உற்பத்தி ஆலையை தமிழ்நாட்டில் அமைக்க போகிறாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ராணிப்பேட்டை. அடுத்தது 60வது கேள்வி பாருங்க. மத்திய அரசால் போட்டித் தேர்வுகளை சீரமைக்க யார் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு டிஜி தேர்வு முறையை பரிந்துரைத்தது? எஸ் ராமகிருஷ்ணன், கே ராதாகிருஷ்ணன், ராம்நாத் கோவிந்த், சஞ்சீவ் கண்ணா. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு லெவலில் போட்டித் தேர்வுகள் சம்மந்தமாக நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்குது. அந்த போட்டித் தேர்வுகளை சீரமைப்பதற்காக மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா டிஜி தேர்வு முறை, டிஜிட்டல். ஓகேங்களா, டிஜி தேர்வு முறை அப்படின்னு என்னதுங்க, டிஜிட்டல் முறையில் தேர்வு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பரிந்துரைத்தாங்க. யார் தலைமையில் இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே ராதாகிருஷ்ணன், ஆப்ஷன் பி. அடுத்தது 61வது கேள்வி பாருங்க. உலகளாவிய அளவில் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 2வது, 3வது, 5வது, 4வது? என்னங்க வரும்? சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குது? 3வது இடத்துல இருக்குது. இது அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ ரீசண்டாக உலகளாவிய அளவில் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. இது மாறலாம். ஓகேங்களா, அடுத்தது 62வது கேள்வி. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாக்களை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் யார்? அமித்ஷா, ராஜ்நாத் சிங், பி சௌத்ரி, நிதின் கட்கரி. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க. அந்த தேர்தல் மசோதாவை வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க, 129வது மசோதாவா. இந்த மசோதாவை ஆய்வு செய்வதற்கு ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அமைச்சாங்க. அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுடைய தலைவர் யார்? ஆன்சர் என்னங்க வரும்? பி சௌத்ரி. ஓகேங்களா, முன்னாடி இந்த திட்டம் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி பொதுவாக வந்து ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. இதனுடைய சாதக பாதக விளைவுகளை இது என்ன, இதெல்லாம் கொண்டு வந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு வந்து ஒரு குழு வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? ராம்நாத் கோவிந்த் தலைமையில். 2 குழுவை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு. அடுத்தது 63வது கேள்வி. மகாகவி பாரதியாரை நினைவு கூறும் வகையில் டிசம்பர் 4 to 11 வரை கொண்டாடப்பட்ட இந்திய மொழி விழா 2024 கருப்பொருள் என்ன? மொழிகளின் மூலம் வளர்ச்சி, மொழிகளின் மூலம் ஒற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமை, மொழிகளை பாதுகாப்போம். டிசம்பர் 11 பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியாருடைய பிறந்தநாள் தெரியும் எல்லாத்துக்குமே. அதனால் டிசம்பர் 4 to 11 இந்திய மொழி விழாவாக வந்து கொண்டாடியிருப்பாங்க. இந்த 2024 இந்திய மொழி விழா டிசம்பர் 4 to 11 கொண்டாடியிருக்காங்க. யாரை நினைவு கூறும் வகையில்? மகாகவி பாரதியாரை நினைவு கூறும் வகையில். இந்த ஆண்டுடைய இந்த விழாவுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழிகளின் மூலம் ஒற்றுமை, ஆப்ஷன் பி. அடுத்தது 64வது கேள்வி பாருங்க. தமிழகத்தில் எந்த நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கப்பட்டது? தொற்றா நோய்கள், ஏஎன்பி, சர்க்கரை நோய்க்கு மட்டும்.
மக்களை தேடி மருத்துவம் திட்டம் 2021 ஆகஸ்டில் கிருஷ்ணகிரியில் கொண்டு வராங்க. இதனுடைய நோக்கம் என்ன? எதற்கு சிகிச்சை அளிக்கிறாங்க? தொற்று நோய்களுக்கா, தொற்றா நோய்களுக்கா, ஏஎன்பி ரெண்டுக்குமேவா, சர்க்கரை நோய்க்கு மட்டுமா? ஆன்சர் என்னங்க வரும்? தொற்றா நோய்கள் தான். தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் மக்களை தேடி மருத்துவ திட்டம் எல்லா வீட்டுக்கும் போய் செக் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்தது 65வது கேள்வி. அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு திட்டம் ஆதி திராவிட மக்கள் வாழும் குடியிருப்புகள் மேம்பாடு. தொல்குடி திட்டம் பழங்குடியினர் வாழ்வாதார உயர்வு. சரியான தொடரை காண்க. ஆன்சர் என்னங்க வரும்? அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு திட்டம். அதனுடைய நோக்கம் என்ன? ஆதி திராவிட மக்கள் வாழும் குடியிருப்புகளை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு திட்டம். யாருடைய பெயரில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது தொல்குடி திட்டம். போன பட்ஜெட்டில், இப்போ நடந்த பட்ஜெட்டில், போன பட்ஜெட்டில் அறிவிச்சிருப்பாங்க. யாருக்காக? பழங்குடியினர் வாழ்வாதார உயர்வுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் தொல்குடி திட்டம். ரெண்டுமே கரெக்ட் தான். சரியான தொடர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இரண்டும் சரி. ஓகேங்களா? அடுத்தது 66வது கேள்வி பாருங்க. QS அமைப்பு வெளியிட்ட உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் எந்த பல்கலைக்கழகம் இந்திய அளவில் 8ஆம் இடமும் உலக அளவில் 391வது இடமும் பெற்றுள்ளது? அண்ணா பல்கலைக்கழகம், VIT பல்கலைக்கழகம், அமெட் பல்கலைக்கழகம், SRM பல்கலைக்கழகம். QS அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா உலக பல்கலை தரவரிசை பட்டியலை வெளியிட்டாங்க. அதில் இந்திய அளவில் 8ஆம் இடமும் உலக அளவில் 396வது இடமும் பெற்ற பல்கலைக்கழகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய VIT பல்கலைக்கழகம். ஓகேங்களா? அடுத்தது 67. டிசம்பர் 26, 2024 தொடங்கப்பட்ட சுபோஷிக் திட்டம் எது தொடர்பானது? கிராமங்களில் இணைய பயன்பாடு, கிராமங்களில் ஊட்டச்சத்து மேம்பாடு, விவசாயத்தில் தொழில்நுட்ப பயன்பாடு, விவசாயத்தில் இயற்கை உர பயன்பாடு. ஆன்சர் என்னங்க வரும்? டிசம்பர் 26, 2024 சுபோஷிக் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வராங்க. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமங்களில் ஊட்டச்சத்து மேம்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் சுபோஷிக் திட்டம். டிசம்பர் 26, 2024 இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. பார்த்துக்கோங்க. அடுத்தது 68வது கேள்வி பாருங்க. இதுவும் ஒரு திட்டம் பேஸ் பண்ணி கொஷின் தான். கிராம பகுதிகளில் நில ஆய்வு மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்துடன் வரைபடம் தயாரிப்புக்கான ஸ்வாமித்வா திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 2020, 2024, 2023, 2022. ஆன்சர் என்னங்க வரும்? கிராம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஸ்வாமித்வா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. இந்த திட்டம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய நிலமெல்லாம் ஆய்வு செஞ்சு அதை ஆவணப்படுத்தி இந்த நிலம் இவங்களுக்கு உரிமையானது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது தான். ஓகேங்களா? அதுக்காக கார்டெல்லாம் கூட இப்போ டெக்னாலஜி பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? நில ஆய்வு மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்துடன் வரைபடம் தயாரிப்புக்கான ஸ்வாமித்வா திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 2020 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. அது போக அவங்களுக்கு உரிமையானதான் இந்த நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு கொடுக்கறது. ஓகேங்களா? ஏன்னா இப்போது கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையே என்னன்னா அந்த நிலம் அவங்களுக்கு உரிமையானதுன்னு சொல்லிட்டு அதற்கான ஆதாரம் அவங்க கிட்ட கிடையாது, அதற்கான ஆவணம் அவங்க கிட்ட கிடையாது. அதுதான் இன்னைக்கு பெரிய டிராபேக்காக இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் அந்த நிலம் அவங்களுக்கு உரிமையானது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவணத்தை ரெடி பண்ணி கொடுக்கறதான் இந்த திட்டத்துடைய நோக்கமே. ஓகேங்களா? 2020 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது 69வது கொஷின். அமெரிக்காவில் நடைபெற்ற உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யார்? வைசாலி, திவ்யா தேஷ்முக், ஹொனேரு ஹம்பி, ஹரிகா துரோணவல்லி. அமெரிக்காவில் உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்திருக்கும். அதில் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் பெற்ற இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹொனேரு ஹம்பி. அப்போ ஹொனேரு ஹம்பி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னு கேட்கலாம்? செஸ். ஓகேங்களா? அடுத்தது கடைசி கேள்வி. இது நான் உங்களுக்கு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுதே சொல்லியிருப்பேன். இந்தியா எத்தனையாவது நாடாக விண்வெளியில் விண்கலன்கள் ஒருங்கிணைப்பில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது? 4வது, 3வது, 5வது, 6வது?
ஆன்சர் என்னங்க வரும்? விண்வெளியில் விண்கலன்கள் ஒருங்கிணைப்பு நம்ம பார்த்தோம்ல, ஸ்பேடெக்ஸ் விண்கலங்களை வந்து இந்தியா வந்து அனுப்பிச்சாங்க. அதில் அந்த ஒருங்கிணைக்கிறதுல வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. எத்தனையாவது நாடாக சாதனை படைத்திருக்காங்க இந்த தொழில்நுட்பத்தில்? 4வது நாடு. அப்போ ஃபஸ்ட்டு 3 நாடு எது எது வரும்? அமெரிக்கா, சீனா, ரஷ்யா தான் ஃபஸ்ட்டு 3 நாடுகள். ஓகேங்களா? இந்த தொழில்நுட்பத்தில் விண்வெளியில் விண்கலன்கள் ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பத்தில் சாதனை படைத்த 4வது நாடு தான் பார்த்திங்கன்னா இந்தியா. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு 70 கொஷின்ஸ் கவராக இருக்குது. 140 கொஷின் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது போக அந்த டிசம்பருக்கான உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட பிடிஎஃப் இருக்கும். அதற்கான வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போட்டு டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் கிறிஷோபன் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா? எக்ஸ்ப்ளனேஷன் வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த குவிஸ் 140 கொஷின் படிச்சுட்டு ரெகுலராக ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 140 இப்போ டிசம்பர் வந்திருக்கு, ஒவ்வொரு மந்த்துக்கு சேஞ்ச் ஆகலாம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு படித்தோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இதை படித்து இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும். ஓகேங்களா? ஏன்னா அதாவது டைம் இல்லாதவங்கள நான் சொல்கிறேன். டைம் இருக்கிறவங்க நீங்கள் ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். டைம் இல்லாதவங்க ஓரளவு அதுக்குன்னு சுத்தமாக கரண்ட் அஃபேர்ஸை தொடாமையே போகாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ முக்கிய பங்குங்கிறது நீங்கள் படித்து பார்த்தா தான் தெரியும். டெய்லி நியூஸை படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். படிக்கலைன்னா அதனுடைய இது உங்களுக்கு தெரியனா நம்மளோட அப்டேட் ஆகிட்டே இருக்குது இன்ஃபர்மேஷன் எல்லாமே. நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டுமே வச்சு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் கண்டிப்பாக அதை தான் படிக்கணும். என்னென்னா அப்டேட் ஆகுதுல்ல, அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் நம்ம எங்கேருந்துங்க தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ நீங்கள் கூகுளில் இப்போ சர்ச் பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு மாறி மாறி காட்டும். நீங்கள் டெய்லி நியூஸ் படிக்கும்பொழுது தான் உங்களுக்கு வந்து இதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எப்போ சொல்ல முடியும்னா நியூஸ் பேப்பர் நீங்கள் ரெகுலராக வாசித்தா மட்டும்தான் சொல்ல முடியும். கூகுளில் சர்ச் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்னன்னா அங்கே இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடாக இருக்கும், நிறைய இருக்கும். அப்போ நம்ம எதை எடுப்போம்? ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அது அப்டேட் ஆகிட்டே இருக்குல்ல, அதனால உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகிட்டே தானே இருக்கும். அப்போ இப்போ ரீசெண்டாக என்ன அதை பற்றிங்கிறது நமக்கு நியூஸ் பேப்பர் படித்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் நியூஸ் பேப்பர் படிக்க சொல்கிறது. ஓகேங்களா? இப்போ ஓகே, நீ நமக்கு டைம் இல்லை, இப்போ ஆனால் டெய்லி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரமாவது கரண்ட்டில் நடக்கிற நியூஸை வந்து படிச்சுட்டே வாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இதில் சில அப்பாயின்மெண்ட்டாக பண்ணுறாங்களா, இது டிசம்பர் மந்த்து. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கோ நாளைக்கு இப்போ நான் உங்களுக்கு இதை சொல்லி தந்துடுறேன், நாளைக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த போஸ்ட்டை மாற்றிடலாம். ஐநாவுடைய நீதி கவுன்சிலின் தலைவரை வந்து மதன் பி லோக்கர் வந்து நியமிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ நாளைக்கு அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அதை நம்ம படிக்காமல் போயிடுவோம், தெரிஞ்சுக்காமல் போயிடுவோம். அதுக்காக தான் இப்போ கரண்ட்டில் இருக்கிறதையும் ஓரளவுக்கு மேலோட்டமாவது படிச்சுட்டு வரணும்னு சொல்கிறது. ரெகுலராக வந்து இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இப்படி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு கொடுக்குற குவிஸை படிச்சுக்கோங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப் படிக்கும் பொழுது நீங்கள் வீடியோ பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறத உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். இல்லை பார்க்குறக்கு டைம் இல்லைனாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அது ஷார்ட் நோட்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் சொன்னேன். இந்த குவிஸை படிச்சுட்டு நீங்கள் இந்த 70 கொஷினோ இல்லை 50 கொஷினோ நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு 10 நாளுக்கு ஒரு மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம எக்ஸாமுக்கு கொஞ்சம் தைரியமாக போகலாம், ஒரு திருப்தியோடு போகலாம். அதுக்காக தான். ஓகேங்களா? ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.